ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட் பார்த்துடலாம். மார்க்கெட் லாஸ்ட் வீக்கு ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டாக இருந்தது. ஸோ நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நடந்தது. ஸோ எதிர்பார்க்காதது நடக்கிறது தான் மார்க்கெட். சரி, வாங்க நிஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கே ஒரு பேரிஸ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் என்னென்னா, நம்ம எதிர்பார்க்காத மாதிரி லாஸ்ட் வீக் வந்து மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி புல்லிஸ் என்கல்ஃபாக மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு தரமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மோர் தென் 2% மேலே வந்து மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது. குளோபல் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டும் நல்லாயிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏறி இருக்குது. ஸோ லோயஸ்ட் பாயிண்ட்டில் ஓப்பன் ஆச்சு மண்டே அன்னைக்கு. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த 3 நாள் வந்து ஒரு பெரிய மூவ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஒரே நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 470 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரைடே வழக்கம் போல் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் கொண்டு போயிட்டு அங்கேருந்து முடிச்சிட்டாங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டும் நல்லாயிருக்கு. எஃப்ஐஎஸ்டிஎஸும் ஸ்ட்ராங்காக பை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப மார்க்கெட் தொடர்ந்து மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையான 25,356 டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல செல்லிங் வந்து 24,755 வரைக்குமே வந்து லோவாக லாஸ்ட் வீக் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி ஹையை வந்து பிரேக் பண்ணி ஒரு புது ஹையை க்ரியேட் பண்ணி க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ நிஃப்டியோட சப்போர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போது 25,356 லாஸ்ட்டு ப்ரீவியஸ் ஹை. ஸோ அதை உடைக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் 25,081. ஸோ அது வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் உடைக்கிறப்போ 24,856 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இதுதான். பட் அதுக்கான வாய்ப்பெலாம் இப்போதைக்கு வந்துட்டு கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டை வந்து எல்லா பக்கமே வந்துட்டு ரொம்ப புல்லிஸாக இருக்குது. எஃப்ஐஐஸ் வந்து நல்லா பை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்லிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மி தான். நமக்கு வந்துட்டு நிஃப்டி ஐடியும் சரி, பேங்க்கும் சரி செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 தான். 25,000 உடைக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக 26 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா 25,356 கீழே வந்து ஒரு 650 பாயிண்ட் கிட்ட 600 பாயிண்ட் கிட்ட வந்து இறங்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் அந்த 650 பாயிண்ட் கிட்ட ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ இப்போது ப்ரீவியஸ் கையை உடைச்சதுனால இங்கேருந்து ஒரு 350 இன்னொரு 650 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் 26,000 வரைக்கும் போகும். அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகுமா அப்படின்னு கேட்டால் அதை சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன சின்ன செல்லிங் வந்துட்டு மறுபடியும் அந்த 20 டேஸ்லேயோ இல்லை 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேயோ சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி போகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல பை அண்ட் டிப்பில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு செல்லிங் வருது, இறங்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் கண்டிப்பாக லாங் ஆப்ஷனோ இல்லை லாங் சைடோ வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஷார்ட் சைடு இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பயங்கரமாக அடி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் வீக் மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட மைண்ட் கேம் வந்து நல்லாவே விளையாடுறாங்க அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது பிக் பிளேயர்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டும் இருக்குது இந்த வாரம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து லாஸ்ட் வீக் வந்து கொடுத்துருக்குது. இதுதான் பர்ஃபார்மே பண்ணாமல் இருந்தது. இப்போ பேங்க் நிஃப்டியும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு ஏறினதுக்கு இதுவும் வந்துட்டு ஒரு மெயின் ரீசன். கிட்டத்தட்ட 2.69% 1,360 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்குது. மோர் தென் 2.5%க்கு மேலே ஏறி நிஃப்டிக்கு வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷனை வந்துட்டு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ மறுபடியும் இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 50 to 170 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட லோ தான் 50,382 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்துட்டு வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனில், இல்லை மார்க்கெட் வந்து தொடர்ந்து மேலே தான் போகுது அப்படின்னா 52,172 உடைக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மறுபடியும் வந்து ஆல் டைம் ஹையை நோக்கி ட்ராவல் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். ஸோ நிஃப்டி ஐடி ஆல்ரெடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக்லேருந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நிஃப்டியில் இந்தளவுக்கு ஒரு ஏற்றம். ஸோ தொடர்ந்து இதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, மறுபடியும் ஆல் டைம் ஹையை நோக்கி மூவ் ஆகுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து 26,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த சப்போர்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு 50,959
அது 960 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு செல்லிங் வந்து 51,708 உடைக்கிற சுச்சுவேஷனில் இல்லை இது வந்து மேலே தான் போகும் அப்படின்னா 52,172 அதையும் உடைக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அதுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸான 52,820. ஸோ 52,820 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் உடைக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஆல் டைம் ஹை தான். ஸோ இப்படி தான் வந்துட்டு ட்ராவல் பண்ண போகுது. ஸோ கம்மிங் வீக் வந்து மார்க்கெட்டு வெட்னஸ்டே இருக்கிற யூஎஸோட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதை வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் குளோபல் மார்க்கெட் எல்லாமே நல்ல சென்டிமெண்ட்டில் இருக்கிறப்ப மேலே போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஆல் டைம் ஹையை வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு தொடர்ந்து மேலே போகும். இல்லை இங்கேருந்து ஒரு செல்லிங் வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் திரும்ப மேலே கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1355 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது 2.6%. அதாவது இந்த வீக் ஏறின மாதிரி அடுத்த வாரமும் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்தது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை இது வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது அப்படின்னா நிஃப்டிலையும் வந்துட்டு மொமெண்டம் குறையிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நிஃப்டி ஐடி வந்து சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் பயங்கரமாக வந்துட்டு ஏறிட்டுருக்கு. விப்ரோலாம் ஏறவே ஏறாத ஸ்டாக், அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா டெய்லி 2% 3%ன்னு வந்துட்டு ஏறிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. ஸோ உங்களோட ஐடி போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து க்ரீனில் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ வீக்லியில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் நிஃப்டி ஐடி அதுவும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 1165 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏறி இருக்குது. ஸோ கம்மிங் வீக்கில் இதுவும் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறப்போ நிஃப்டிக்கு வந்து இன்னமும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நிஃப்டி ஐடியோட அடுத்த சப்போர்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 43,307 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை. ஸோ இதையும் உடைக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் நோக்கி ட்ராவல் பண்ணோம் 42,761. ஸோ இப்போது இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு நல்ல செல்லிங்க்கு இது வருது நிஃப்டி ஐடியில், நமக்கு வந்து நம்ம மார்க்கெட் நம்ம டேட்டாஸை பேஸ் பண்ணி மூவ் ஆகுறது இல்லைல்ல, யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு மூவ் ஆகுது. ஸோ அங்கே ஏதாவது ஐடியில் வந்துட்டு ஒரு செல்லிங்க்கு இது வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஸோ ஃபர்தராக கீழே இறங்கலாம். பட் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் செல்லிங்க்கான வாய்ப்பே வந்துட்டு தெரியலன்னு வைங்களேன். ஸோ மேலே தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியும் 44,000 போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தொடர்ந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறப்போ ஸோ நிஃப்டி ஐடி ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆகிறப்போ திரும்ப வந்து 44,000 அப்படிங்கிற ஒரு மார்க்கையும் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது அப்சைடு. இல்லை வந்து ஒரு செல்லிங் வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் 43,307, 42,761, 42,159 இதெல்லாம் வந்துட்டு ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ திரும்ப வந்து நமக்கு வந்து நிஃப்டிலையும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு நிஃப்டி ஐடிலையும் பார்த்தோம்னா ஒரு நல்ல மூமெண்ட் வர்றப்போ இன்னமும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ 44,000ங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க்காக வந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கனாலும் ஆல்மோஸ்ட் 0.93% கிட்ட மூவ் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி கூட போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகலாம். ஸோ எது எப்படியோ அதுக்கு மாதிரி என்னோட பொசிஷன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை வந்து பார்த்துடலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து கால் சைடு ரைட் பண்ணி வச்சுருந்தாங்க, கீழே போகிற மாதிரி இருந்தது. இந்த வீக் வந்து அப்படியே நேர் ஆப்போசிட்டாக வந்து நிறைய புட்ஸ் வந்துட்டு ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிஆர் 1.10 தான் வந்துட்டுருக்கு. இந்தியா விக்ஸும் 12.6 தான் வந்துட்டுருக்கு. 25,000ங்கிறது வந்துட்டு இப்போ வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 25,200, 25,300லேயே புட்ஸை வந்து நெக்ஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரிக்கு வந்து நல்லாவே ரைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கால் சைடு பார்த்திங்கன்னா 25,400லேயும் ஓரளவுக்கு டீசெண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 25,500லேயும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 25,500ங்கிறதுலேருந்து
டவுன் சைடு வந்து பார்த்திங்கன்னா 25,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ எது எப்படியோ வெட்னஸ்டே அன்னைக்கு ஃபெடோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வந்து ஒரு ஹியூஜ் ரோல் வந்து ப்ளே பண்ணும் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சென்டிமெண்ட்டும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் இருந்ததுக்கும் இந்த வீக் இருக்கிறதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. அப்படியே நேர் ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. பிசிஆர் பார்த்திங்கன்னா 1.50 இருக்குது. இந்தியா விக்ஸும் நல்லாவே கூல் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 52,000ல் ஒரு ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட க்ளோஸாக தான் இருக்குது இதுக்கு. ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வர்றப்போ ஒரு பெரிய ஷார்ட் கவரிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பொசிஷன்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் லாங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போதைக்கு நல்லது. ஒரு ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோட ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் பிளானோட போங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸு. ஸோ குளோபல் லெவலில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மிங் வீக்கில் WPI இன்ஃப்ளேஷன் இந்தியாவோட இயர் ஆன் இயர் இருக்குது. ரீட்டைல் சேல்ஸோட டேட்டா வந்துட்டுருக்கு ஸோ யூஎஸ்லேருந்து. ஸோ இது எல்லாத்த விட இம்பார்ட்டண்ட்டாக ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வந்துட்டு இருக்குது வெட்னஸ்டே நைட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ஸ்டே நமக்கு வீக்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த வாரமும் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கோட ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு கன்சாலிடேஷனும் ஒரு சின்ன செல்லிங் மாதிரி வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய மூவ் லாஸ்ட் வீக் மாதிரி வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெதர் அப் சைடோ இல்லை டவுன் சைடோ. ஸோ நான் வந்து பர்சனலாக அப் சைடு தான் இது பண்ணுறேன். ஸோ குளோபல் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக முடிஞ்சிருக்கு. எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டும் எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து உங்களுக்கு ஹையில் வந்து காட்டுது. ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல அப்சைடோ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ சில மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் இப்போ வரைக்கும் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ ஏதாவது பேட் நியூஸ் எதுவும் வராமல் இருந்தால் ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் தான் நம்மளோட மார்க்கெட்டையும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது பண்ணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் ஆக்டிவிட்டீஸ். எஃப்ஐஎஸ் வந்து வாங்கி தள்ளுறாங்கங்க. இப்போ தேர்ஸ்டே அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா 7,700 crores கிட்ட வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு 9th-லேருந்து 13th வரைக்கும் நல்லாவே பை பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் செல் பண்ணுறாங்க, ஒரு நாள் பை பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதம் ஒரு 25,000-26,000 crores கிட்ட பணம் வந்துட்டு உள்ளே வந்திருக்கு. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching this video.